உங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாயிட்டீங்க, இளமையாயிட்டீங்க. வேறு ஏதாவது புதுசாக வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா? டயட்டு வேறு எதையாவது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? முன்ன மாதிரி தெரியலையே, இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்களே அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அது காரணம் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில வருடங்களாகவே உங்களை ரொம்ப காயப்படுத்தினாருங்க. எங்கே போனாலும் அவமானங்கள், எதை எடுத்தாலும் அந்த நஷ்டங்கள், ஏமாந்து போனது, நம்பி ஏமாந்தது, இது மாதிரி உங்களுடைய சோகக்கதையெல்லாம் சொல்லி முடிக்க முடியாதுங்க. அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே இப்போது 9வது வீட்டிலே குரு பகவான் வந்து உட்கார்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால் இனிமேல் மனசில் புத்தியில் ஒரு தெளிவு இருக்குங்க. ஆசை வார்த்தை காட்டி மோசம் செய்கிறவங்கள்ட்ட நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. இனிமேல் யாராவது புகழ்ந்து பேசினாலே இப்போ நீங்கள் தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. இப்படி தான் நம்மளை வந்து உசுப்பேத்தி எல்லா வேலையும் நம்மகிட்ட வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு இப்போ நீங்கள் உஷாராக ஆரம்பிச்சிட்டீங்க. அதே மாதிரி குரு பகவான் 9வது வீட்டுக்கு வந்ததுனால அப்பாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அப்பாவோட ஆசீர்வாதம் கிடைக்கும், அவரோட சொத்து உங்களுக்கு முழு மனசோடு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமாக ஏதாவது கோர்ட்டு கேஸ் நடந்தாலும் கூட அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. அதே மாதிரி குரு பகவான் 9வது வீட்டில் இருக்கிறதுனால இனிமே வந்து உங்களுக்கு பண வரவு இருக்கும், அது சேமிக்க முடியுங்க. ஏற்கனவே உங்களுக்கு வரவு இருந்தது, ஆனால் சேமிக்க முடியாமல் செலவுகள் இருந்துகிட்டே இருந்தது. இனிமேல் உங்களுக்கு அந்த சேமிக்கும் சக்தி அதிகரிக்கும். விலை உயர்ந்த தங்க ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. அதே மாதிரி அடிக்கடி பழுதாகி நிற்கிற வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க. டபுள் பெட்ரூம் ஆனால் வந்து இடம் பத்தலை, ட்ரிபிள் பெட்ரூமுக்கு மாற்றுவோன்னு சொல்லி கொஞ்சம் இடவசதி கொண்ட இடத்துக்கு வீட்டை மாற்றுவீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவி பிள்ளைகள்னு ஒட்டுமொத்தமாக ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது, அந்த ஏக்கமெல்லாம் தீர்ந்து குடும்பத்தோடு இனிமேல் உட்கார்ந்து சாப்பிடுவீங்க. குடும்பத்தினருடனும் வெளியிடங்களுக்கு நீங்கள் போய் வருவீங்க. பிரிஞ்சிருந்தவங்களும் ஒன்று சேருவீங்க. அதே மாதிரி உங்களை பற்றி இருந்து வந்த சில வதந்திகள் அதெல்லாம் மாறி உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் எல்லாருக்கும் வர ஆரம்பிக்கும். சொந்தக்காரங்களும் இனிமேல் தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. வியாபாரத்தில் எப்போ பார்த்தாலும் நஷ்டம்தான். கடையை திறக்கலாமா வேண்டாமான்லாம் சில நாளில் யோசிச்சுருந்தீங்க. இனிமேல் காலையிலே போய் கடையை திறக்க ஆரம்பிச்சிருவீங்க. திறந்த உடனேயே கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு இனிமேல் வியாபாரம் சூடு பிடிக்கும். புது ஏஜென்சி எடுப்பீங்க. சிலர் அதாவது சொந்த இடத்துல கடையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் எப்போ பார்த்தாலும் நம்மளை குறை சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் ரொம்ப மன இறுக்கத்துக்கெல்லாம் ஆளானீங்க, மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. ஆனால் இப்போல்லாம் எல்லாருமே உங்களை வந்து பரவாயில்ல, உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் அது மாதிரி சொல்லுவாங்க. இனிமேல் எல்லாவுக்குமே உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே உண்டு. குவாலிஃபிகேஷனை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா நிறைய மாற்றங்கள்லாம் வந்துன்னு இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கும். அதே மாதிரி குரு பகவானுடைய ஆதிக்கம், அவருடைய பார்வை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். நல்ல தைரியமாக முடிவுகள் எடுப்பீங்க. தம்பி தங்கை மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகளுக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடிகிறது, நல்ல விதத்தில் அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சி செட்டில் ஆகிறது, அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கும் போய் வந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. அதாவது அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அதிசாரத்தில் 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறாரு. அந்த காலகட்டத்தில் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு பரிகாரமாக திரு இளம்பையங்கோட்டூர் அப்படின்னு ஒரு ஊருங்க. அதாவது திரு இளம்பையங்கோட்டூர், கோட்டூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் எங்கே இருக்குன்னா பூந்தமல்லியிலேருந்து தக்கோலம் போகிற வழியில் இந்த திரு இளம்பையங்கோட்டூருங்கிற ஊர் அமைஞ்சிருக்கு. அங்கே இருக்கிற சிவாலயத்தில் வந்து கால்களை மடக்கி சம்மணமிட்டு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அரிதாக காட்சி கொடுக்குறார். அவரை போய் நீங்கள் தரிசனம் செய்துட்டு வாங்க. பச்சரிசி தானமாக கொடுங்க. இந்த குரு பயிற்சி மேலே மேலே உங்களை உயர்த்துங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.